ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலில் நமக்கு பி என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணால் இது கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நைட்ரஜன் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சரிங்களா. சிஹெச் தான் அப்படி இருக்கு சரிங்களா. சார் ஏ என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் லித்தியம் ஆர்கான் லித்தியம் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ CH3- இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ். ஸோ ஏ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபைபர் இங்கே அட்டாக் பண்ணும்போது நமக்கு இந்த புரோமி எலிமினேட்டாக வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பாருங்க, ஒரு 4 மெம்பர் ரிங். ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தில் ரிங், மெத்தில் குரூப் சரிங்களா. ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பி பாருங்க. இந்த பிக்கு பாருங்க என்ன ரியேஜன் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு அசிட்டிலினியம் அயான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பாருங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு இந்த புரோமியம் எலிமெண்ட்டாக வெளியே போயிடும் சரிங்களா. அப்போ இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது சரிங்களா. ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள், ஒரு 4 மெம்பரும் இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இங்கே அட்டாக் பண்ணியிருக்கு. நமக்கு C++ இந்த CH. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு சாரி ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்ட் சரிங்களா. நமக்கு ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், இங்கே மெத்தில் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எலக்ட்ரோஃபைல், இதுவும் எலக்ட்ரோஃபைல். ஸோ ரெண்டுமே நமக்கு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இல்லை சரிங்களா. இதில் பாருங்கள் நமக்கு CH3 மெத்தில் லித்தியம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பாசிபிலிட்டி இருக்குது. பட் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நமக்கு டபுள் பாண்டில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இது நாட்டிய அசிட்டிலியம் அயன். அசிட்டிலியம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா SN2க்கு ஃபேவர். இந்த வினைலிக் கார்பன் அயன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய ஒட்டுமச்சு நியூக்ளியோஃபைல் சரி. அதை பார்த்தோன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வர நமக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த்து. ஸோ மெத்தில் குளோரைடு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏ வந்து மெத்தில் குளோரைடு கொடுத்தா இதுவும் நமக்கு எலக்ட்ரோஃபைல், அங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு எலக்ட்ரோஃபைல். ஸோ ரெண்டுமே சேம். அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கணும், அப்போ நல்லா ரியாக்ஷன் நடக்கும். இதை நீங்கள் பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஹை ஏ ஹைட்ரோகார்பன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C11H12 on oxidation with osmium tetraxide followed by reaction with sodium tetraiodide சரிங்களா. ஸோ நமக்கு provided a keto aldehyde the compound is கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து கீட்டோ ஆல்டிஹைடு கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா osmium tetraxide reagent and sodium periodide. இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பெர்ஐயோடைட். ஸோ இது வந்து கீட்டோன் ஆல்டிஹைடு கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதோட மாலிகுலர் ஃபார்முலா தெரியல சரிங்களா, என்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரியேஜனோட ரோல் தெரியணும் சரிங்களா. இந்த ரியேஜனோட ரோல் நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு ஒரு டயால் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்படி ஒரு சிஸ் டயால் இருக்கும், சிஸ் டயால் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மெத்தில். உங்களுக்கு புரியணுக்காக கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக இதை வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இது சிஸ் டயால் இருந்தால் இதை பிரேக் பண்ணி விட்டு சரிங்களா. பிரேக் பண்ணி இது விட்டுருங்க அப்படின்னா ஸோ நமக்கு இங்கேயே ஒரு மெத்தில் வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு ஆல்டிஹைடாக கிடைக்கும். ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இந்த ஹைட்ராக்சைடு கார்பன்லாம் உங்களுக்கு ஹைட்ரஜன் இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு கீட்டோனாக கிடைக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மால்டிஹைடு ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெச்சூர் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன். இந்த மாதிரி சிஸ் டயால் இருந்தால் அதை ஃபர்தராக ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த சோடியம் பெர் அயோடைட்டோட வேலை சரிங்களா. ஸோ மறுபடியும் உங்களுக்கு
ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல CH3 இது OH. ஸோ நமக்கு இதுவும் OH சரிங்களா. அப்போ நமக்கு NaIO4 ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இதை கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து ஹைட்ரஜனும் இல்லை, அந்த ஆல்டிஹைடு அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் எந்த ஒரு ஹைட்ரஜனும் இல்லை. அப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும் சரிங்களா. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். நமக்கு தெரியும் இந்த ரியேஜனோட ரோல் தெரியும். இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிஸ் டயாலா நமக்கு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபாலோடு போய் நமக்கு இது போடும்போது நமக்கு அந்த சிஸ் டயாலை ஃபர்தராக ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியாது அப்படிங்கிறதுனால, ஸ்ட்ரக்சர் தெரியலை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஆப்ஷன் பாருங்க 4-மெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 1-ஈன். ஸோ நமக்கு சைக்ளோஹெக்ஸன் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸீன். அப்போ 1 2 3 4 4th பொசிஷன் நமக்கு ஒரு மெத்தில் இருக்கான் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாண்டில் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு சிஸ் டயால் நமக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிஸ் டயால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிலிட்டி பிளேனில் சிஸ் டயால் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சிஸ் டயால் போட்டாலும் உங்களுக்கு சேம் தான் சரிங்களா. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து இதுதான் இந்த சிஸ் டயால் இப்போதைக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் இருக்கு. இப்போ நமக்கு ஃபர்தராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaIO4 சோடியம் பெர் அயோடைட். இது போடும்போது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க. ஸோ டபுள் பாண்ட் இந்த ஹைட்ரஜன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ டபுள் பாண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தில். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீட்டோனும் ஆல்டிஹைடும் ஃபார்ம் ஆகணும். பட் இங்கே வந்து பாருங்க நமக்கு ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஆல்டிஹைடு மட்டும்தான், ரெண்டுமே பாருங்க ஆல்டிஹைடாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரியேஜனோட ரோல் தெரியும். நமக்கு ரோல் என்ன அப்படின்னா சிஸ் டயால் இருந்தால் அதை கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். நமக்கு இந்த மாதிரி கார்போனில் காம்பவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த 2 ட்ரை பண்ணி பார்ப்போம். 3-மெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 1-ஈன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சைக்ளோஹெக்ஸீன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு, அதான் 1-ஈன் கொடுத்துருக்காங்க. இது 2 இது 3. நமக்கு தேர்ட் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மெத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுதான் தேர்ட் பொசிஷன். இந்த இடத்துல 3 மெத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சன் டெட்ராக்சைடு ரியோஜன் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் டபுள் பாண்டில் சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது ஒரு சிஸ் டயால். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு CH3 இருக்கு. நமக்கு தெரியும் ஃபர்தராக சோடியம் பெர் அயோடைட். ஸோ இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிஸ் டயாலாக ஃபர்தராக ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் இருந்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆல்டிஹைடு தான் அப்படின்னு சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே ஹைட்ரஜன், ஸோ நமக்கு இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கே வந்து ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி, இதுவும் ஆல்டிஹைடு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கீட்டோன் ஆல்டிஹைடு இருக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்டிஹைடாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இதுவும் இன்கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ சைக்ளோஹெக்ஸின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்க சைக்ளோஹெக்ஸின் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நமக்கு
டபுள் பாண்ட் இருக்கு, ஈன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது 1 இது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு மெத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போடுறாங்க. ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இதோட ரோல் தெரியும் நமக்கு. டபுள் பாண்டில் சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல CH3 இருக்கு. ஸோ நமக்கு இந்த OH வந்து நம்ம இந்த மாதிரி சிஸ் டயால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. நமக்கு ஃபார்வர்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் பெர்ஆல்டிஹைட். இது நமக்கு தெரியும், ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணி விட்டுரும். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹைட்ரோஜன் இருக்கு. சரி, அதை வந்து நீங்கள் வந்து பிளேடு பிளேன் மென்ஷன் பண்ணிக்க, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பிளேனில் இருக்கு. ஸோ இப்படி நமக்கு ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் நடக்கும்போது இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஹைட்ரோஜன் இருக்கு. சரிங்களா, ஸோ நமக்கு ஹைட்ரோஜன் இந்த கார்பனில் ஹைட்ரோஜன் இருக்கிறனால இங்கே ஃபார்ம் ஆகுறது ஆல்டிகளாக இருக்குது. இதில் எந்த ஒரு ஹைட்ரோஜன் கிடையாது, அப்போ இங்கே கீட்டோன். மேக்ஸிமம் நமக்கு இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல CH3 இருக்கு. ஸோ இதை நமக்கு ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் பண்ணும்போது ஒரு கார்பன் காமன் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இதில் பாருங்க ஆல்டிகைடு. ஸோ அவங்க கேட்டுக்கிற பாருங்க கீட்டோ ஆல்டிகைடு கிடைக்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பாருங்க கீட்டோ, இது ஆல்டிகைடு. சரிங்களா, இது கீட்டோன், இது ஆல்டிகைடு. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது இன்கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இதில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கீட்டோனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க 4th ஆப்ஷனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அல்கைல் புரோமைட்ஸ் soluble in வாட்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா, புரோமோ சைக்ளோஹெப்டேன். நமக்கு சைக்ளோஹெப்டேன் அப்படின்னா நமக்கு 7 மெம்பர் இருக்கு. ஹெப்டேன் அப்படின்னா நமக்கு 7 கார்பன் இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல புரோமின் இருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, 5 புரோமோ சைக்ளோஹெப்ட் 1,3 டையின். நமக்கு கெப்டான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 கார்பன் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் 7 கார்பன் நம்ம இதுதான் 7 கார்பன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் 1வது பொசிஷன்லையும் 3வது பொசிஷன் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஏதாவது நீங்கள் 1 2 எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் நமக்கு 3rd பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 3rd பொசிஷனில். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5th பொசிஷனில் புரோமின் இருக்கான். புரோமோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நமக்கு புரோமின் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை இங்கே ட்ரா பண்ணுவோம். நமக்கு ஹெப்டான கொடுத்துருக்காங்க. சரி, சைக்கிளோ கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம கண்ணை முடிக்கிற சைக்கிள் ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணிடலாம். நமக்கு ஹெப்டாப்னா 7 மெம்பர் ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஈன் இருக்கு. ஸோ நமக்கு இது இங்கேருந்து 1 2 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈன் இருக்கு. 3rd பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரோமின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல புரோமின் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹெப்டா தான் கொடுத்துருக்காங்க. சைக்கிளோ ஹெப்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 7 மெம்பர் ரிங். ஸோ நமக்கு ஒரு 7 மெம்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க 3rd பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3rdல நீங்க இப்படி டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது போடணும். அடுத்து பாருங்க 5th பொசிஷன், இதுதான் 5th பொசிஷன். ஸோ இந்த 5th பொசிஷன்ல இருந்து நீங்க இப்படிதான் நீங்க டபுள் பாண்ட் போடணும். அதுக்காக இப்படி போட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ இப்படிதான் போடணும். இதுதான் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. 7th பொசிஷன்ல ஒரு புரோமின் இருக்கான், அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் 7th கார்பன். ஸோ இந்த இடத்துல ஒரு புரோமின் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இது வந்து எந்த அல்கைல் ப்ரோமர் வந்து பார்த்தீங்கன்னா சோல்பிளின் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SN1 ரியாக்ஷன் சரிங்களா, அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க இன்டைரக்டா. ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இது எலிமினேட் ஆகிட்டு இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இது எலிமினேட் ஆகிட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இது நமக்கு இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கார்போஹைட்ரேட் இதில் இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து செகண்டரி கார்போஹைட்ரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லேலி கார்போஹைட்ரேட், இது வந்து ப்ரோபோலியம் கேட்டையான், இது வந்து அல்லேலி கார்போஹைட்ரேட். நமக்கு தெரியும் ப்ரோபோலியம் கார்போஹைட்ரேட் தான் நமக்கு மோர் ஸ்டேபிள் சரிங்களா, மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட். சொல்ல இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் வரும் சரிங்களா, அரோமேட்டிக் காம்பவுண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்ட். ஸோ இது இன்கரெக்ட், இது இன்கரெக்ட் சரிங்களா. ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட். நமக்கு அல்கேல்களோட நமக்கு அல்கேல் பண்ணணும் வாட்டரில் சோல்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகி இந்த கொஸ்டின் அவங்க எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அரோமேட்டிசிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஃபார்ம் ஆகக்கூடிய நமக்கு மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா as well as அரோமேட்டிக் ட்ரோபோலியம் தான் அரோமேட்டிக் as well as மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா. இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் அதில் சால்வ் பண்ணுவோம். ஸோ த ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஆக்டாட்ரல் A2 NiF6 இஸ் டியூ டுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நமக்கு A2 நிக்கல் F6 இது தெரியும். நெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. நமக்கு நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இது -6 இருக்கு. நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2. அப்போ நமக்கு நிக்கலுக்கு என்ன சார்ஜ் போட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 0 வரும்னு உங்களுக்கு இது ரெண்டு இதை நீங்கள் உள்ள இருக்கிற இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு இந்த வேல்யூ வரணும். அப்போ நிக்கலுக்கு நீங்கள் என்ன சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 வரும். இந்த இடத்துல +4 போட்டிங்கன்னா இப்போ -6 இது +4 +2 நமக்கு 0 வரும். ஸோ அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலுக்கு உங்களுக்கு +4. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி தான் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நிக்கல் +4 அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன கேட்டிருக்காங்க, ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நமக்கு பாருங்க நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது பார்த்தோன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் பி அண்டு அதாவது 2 அண்டு 3 வராது சரிங்களா. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3D8 4s2. நமக்கு இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு நிக்கல் +4ல் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. இப்போ நிக்கல் +4ல் இருக்கும்போது அப்போ 4 எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணி இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான் அப்போ நமக்கு இருக்கிறது 3D6 தான் சரிங்களா. இப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் D6 1 அண்டு 4ல் தான் இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் அந்த டிஎஃப்டி தியரி மூலமாக இதை ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. T2G ஈஸியாக நமக்கு செப்பரேட் ஆகும் சரிங்களா. T2G இது ஈஸி. ஸோ நமக்கு தெரியும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நமக்கு 1 இது 1 2 3. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபார்வர்டாக 4th எலக்ட்ரான் இங்கே கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கல் வந்து +4 ஆக்சிடேஷன் நமக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட் நீங்கள் நினச்சிடக்கூடாது சரிங்களா. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் படிச்சிருப்பீங்க.
ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா 3D சீரீஸ் மெட்டலுக்கு தான் அப்ளிகபிள். சரிங்களா? 4D அண்டு 5D எலமெண்ட்டுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். சரிங்களா? 4D 5D எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆக்ட் as a strong field ligand. சரிங்களா? strong field ligand always act as a strong field ligand. இதில் இந்த 4D அண்டு 5D மெத்தடில் உங்களுக்கு எந்த லிகாண்ட் இருந்தாலுமே ஆக்ட் as a strong field ligand. அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3D மெட்டல்லையுமே சில காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஈவன் தான் இந்த மாதிரி வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தாலுமே எப்போ அப்படின்னா 3D மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த லிகாண்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், வீக் ஃபீல்ட் லிகாண்ட் யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஆக்ட் as a அப்போ அந்த மெட்டல் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பாருங்க வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், உங்களுக்கு +2 அண்டு +3 இது வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3D சீரியஸில் நீங்கள் லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். சரிங்களா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு தான். சரிங்களா? அப்போ அவங்க வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான். இதுதான் உங்களுக்கு பாருங்க நமக்கு 4, 5, 6. அப்போ பாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இந்த இதில் பாருங்க அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை, இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், இது வந்து இன்கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் நோட் எழுதி வச்சுக்கணும்.